செவ்வாய்ன்ற வேறு எதுக்கு காரணகர்த்தான்னு பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன், பூமியை வச்சு சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு. வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது புதனுங்க. புதன் எது எதுக்கெல்லாம் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் ஒர்க்கு, கவிதை, கட்டுரை, காவியங்கள் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா வர்றது புதன் தான். புதன் வந்து ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கக்கூடிய துறை சார்ந்த துறைகளுக்கும் புதன் தான் காரணகர்த்தா. இதில் புதன் வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் புதன் தான் காரணகர்த்தாவாக இருப்பார். புதன் மற்றும் வந்து என்ன படிப்பு படிக்கிறோம், என்ன புதன் வந்து கல்விக்காரகன்னு சொல்லுவோம், புதனை கல்விக்காரகன்னு சொல்லலாம். புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக அமையும் போது அவங்க நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க. படிப்பாளியாக இருக்கும்போது அவங்க என்ன படித்தாங்களோ அது சம்மந்தப்பட்ட துறையிலையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். அதேமாரி தொழில்னு பார்த்தோம்னா இந்த எழுது பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலையும் தொழில் வியாபாரம் பண்ணலாம். அடுத்து நம்ம கிரகங்களின் வரிசையில் அடிப்படையில் பார்க்கும்போது குரு வந்து எதுக்கு குரு நல்ல ஜாதகத்தை அவ்வளோ அமைய பெற்றவங்களுக்கு ஃபஸ்ட் நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லலாம். குரு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கவங்களுக்கு அமைச்சர், தூதுவர் இது மாதிரியான தொழில்களில் வேலை வாய்ப்புகள் அமையும். நல்ல நிலையில் குரு இருக்கும்போது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதோட சூரியனும் ஸ்ட்ராங்காக அமையணும். சூரியன் குரு ஸ்ட்ராங்காக அமைஞ்சவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சூரியனும் குருவும் அமைஞ்சு தசாநாதர்கள் சரியானபடியான தசாநாதர்கள் அமைஞ்சால் அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்மாக கிடைக்கும். குரு ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா அரசாங்க உத்தியோகத்துக்கு. குரு வந்து 10 பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு பலன்னா, என்ன வேலைக்கு போகிறாங்களோ அதையே பேஸ் பண்ணி அமைஞ்சு அவங்க தொழிலும் பண்ணுறதுக்கு காரணகர்த்தா வருவார். அதாவது 10ஆம் மதிப்பென்னு சொல்லக்கூடிய தொழில், இந்த தொழிலை வந்துட்டு தொழில் கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை அவங்க தொழிலாக பண்ணலாம். 11ஆம் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குருவுக்கு இருக்கும். அதாவது மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகாமல் அவங்களே தொழில் செய்யக்கூடிய விதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் ஆற்றலும் இந்த குருவுக்கு உண்டு. குரு வேறு எதுக்கெலாம் காரணகர்த்தான்னு பார்த்தோம்னா தங்கம் வியாபாரம், பணம் சம்மந்தப்பட்ட துறைகள், கோயில் நிர்வகிக்கிறது, கோயில் சம்மந்தப்பட்ட திருப்பணி காரியங்கள் செய்கிறது, இதுக்கெல்லாமே குரு தான் காரணகர்த்தா. அடுத்து நம்ம கிரகங்களின் அடிப்படை வரிசையில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவான். சனி 10ல் அமைய பெற்றவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாவே இருப்பாங்க. சனி வந்து ஒரு அடிமை ஜீவனத்துக்கு காரணகர்த்தமாக உள்ள ஒரு கிரகம் சனி. அந்த சனி வந்து சனியோட இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை குரு பார்த்தாலோ இல்லை அவர் வந்து 11ஆம் அதிபதியோட ஏதாவது விதத்தில் தொடர்பு கொண்டாலோ கிரக பரிவர்த்தனையோ சார பரிவர்த்தனையோ இது மாதிரி பெறும்போது அவங்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணும் இல்லாமல் அவங்க தொழிலும் பண்ணலாம், வியாபாரமும் பண்ணலாம். மாத சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சனி 10ல் அமர்ந்துட்டாருங்க, நான் மாத சம்பளத்துக்கு தானங்க வேலைக்கு போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. குரு பார்த்தாருன்னா அவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே தொழிலாக பண்ணலாம். இது குருவோட பார்வை வந்து மாற்றி அமைத்து கொடுக்கும். அமர்ந்த சாரம் முக்கியம். சாரத்தின் மூலமாக தொழிலில் செய்யக்கூடிய அமைப்பை சனி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. சார பரிவர்த்தனை யோகமோ கிரக பாவகங்கள் பரிவர்த்தனை யோகமோ ஏற்பட்டிருந்தால் அவங்க தொழில் செய்யலாம். இந்த அடிப்படையில் சனி இது காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயத்துக்கு காரணகர்த்தா சனியாக தான் வருவார். விவசாயம் பண்ணலாம். மெதுவாக இயக்கக்கூடிய வாகனங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் காரணகர்த்தா சனி தான். அது மாதிரி மெதுவாக இருக்கக்கூடிய வாகனங்கள், இயந்திரங்களை இயக்கிறது சனியும் வந்து கட்டிட சாமான் பொருளுக்கு காரணகர்த்தாக வருவார். கட்டிட சம்மந்தப்பட்ட பொருள் தொழில்களுக்கும் துறைகள்லையும் உங்கள் வேலைக்கு போகலாம், சனின்றவங்க வேலைக்கு போகலாம். விவசாயமும் சொல்லலாம், பூமிக்கு இருக்கக்கூடிய பொருளுக்கும் சனி தான் காரணகர்த்தா. மெதுவாக இயக்கக்கூடிய பொருள்கள், இயந்திரங்கள், மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது, ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு சனி தான் காரணகர்த்தா. வரிசையில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன் வந்து அழகு சாதன பொருட்களுக்கு காரணகர்த்தாக வருவார். ரியல் எஸ்டேட் துறைக்கும் சுக்கிரன் காரணகர்த்தாக வருவார். பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வியாபாரம் செய்கிறதும் சுக்கிரன் தான் காரணகர்த்தாக வருவார். சுக்கிரன் வந்து வேறு எதுக்கெலாம் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவல் ஏஜென்ட் தொழில் வச்சு நடத்துகிறாங்க இல்லைங்களா, அது காரணகர்த்தாவும் சுக்கிரன் தான். பர்ஃப்யூம்ஸ்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களுக்கு சுக்கிரன் காரணகர்த்தா. அதேமாரி நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்க, ஆடை ஆபரணங்கள் இது மாதிரி விஷயங்களுக்கும் சுக்கிரன் காரணகர்த்தாவாக வருவார். வாகனங்களுக்கும் காரணகர்த்தா சுக்கிரன் தான். பார்க்க போகிறது ராகு வந்து எதுக்கெலாம் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறது, அப்புறம் கருப்பு நிற பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், கறிக்கடைங்க இது சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு காரணகர்த்தா வரவும் ராகு தான். இதில் செருப்பு கடை வைக்கிறது துறைகள், புகைப்படத்துறைகள், புகைப்படங்கள் அது சம்மந்தப்பட்ட வேலைகள், எக்ஸ்ரே இது பண்ண தொழில்கள் காரணகர்த்தாவும் இருக்கிறதும் ராகு தான். ராகு வந்து 2ஆம் தரமான தொழில்கள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தொழிலுக்கு காரணகர்த்தா ராகு தான்.
அடுத்து கிரகங்களின் அடிப்படை வரிசையில் நம்ம பார்க்க போகிறது கேதுங்க. கேது வந்து எந்த விஷயத்துக்கு காரணகர்த்தாவாக வருவார்னா, இரண்டாம் தரமான தொழில்கள்னு சொல்லுவாங்க. இந்த பில்லி, சூன்யம், ஏவல் அது மாதிரி தொழிலுக்கு காரணகர்த்தாவாக வருவார். இதில் லக்கணம்ன்றது இயற்கை சுபரா இயற்கை பாவரான்றதை பார்த்துட்டு, இயற்கை சுபர்ன்ற அடிப்படையில் அமைஞ்சிருந்தாருன்னா கோயில் பூஜை புனஸ்காரங்கள் இந்த விஷயத்துலையும் கேது வந்து ஈடுபடுத்துவார். இயற்கை பாவராக இருந்தாருன்னா இந்த பில்லி, சூன்யம், ஏவல் இது மாதிரி விஷயங்களுக்கு போகக்கூடிய லைன்களையும் கொண்டு போவார். அப்புறம் இரண்டாம் நிலை தொழில்கள், இந்த தொழில்களுக்கு காரணகர்த்தாவாக வர்றது கேது தான். 10ல் உள்ள கிரகங்கள் வந்து இன்னென்ன மாதிரியான தொழிலுக்கு காரணகர்த்தா, இன்னென்ன மாதிரியான தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 10ல் உள்ள கிரகங்கள் வந்து 11ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறும்போது தொழிலாகவும் செய்யலாம். தொழில் அமைகிறதும் சம்பளத்துக்கு வேலை போய் ஜீவ வாழ்வாதாரம் அமைகிறதுன்றது வந்து 10 பொறுத்து உண்டுறது. இப்போ நான் சொல்கிறேன், 9 கிரகங்களில் எந்த கிரகம் வலுவாக அமைப்பெற்றிருக்கோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு ஜீவ வாழ்வாதாரன்றது அமையும். அந்த கிரகம் வந்து திரிகோணங்களோட சம்பந்தம் பெறணும். திரிகோண நாதர்கள், திரிகோணம் அமர்ந்த சாரம் இதோட சம்பந்தம் பெறும்போது அந்த கிரகங்களால் ஆயுசு ஃபுல்லாக ஒருத்தவங்களோட ஜீவ வாழ்வாதாரன்றது ஒன்று அமைப்பெறும். ஜோதிடத்தை பற்றி எந்தளவுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு மேலான சந்தேகங்கள் எதுவும் இருக்குன்னா அந்த சந்தேகங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9600744660 9600744660. பற்றியான அனைத்து தகவல்களையும் நான் உங்களுக்கு தர விருப்பப்படுறேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் நான் வெளியிட்டுக்கிட்டே இருக்கேன். ஒன்று ஒன்றா பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.